வெல்கம் டு நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நான் உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது என் பேர் பானு. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொருள் பன்னு. ரைமிங்க்கு சொல்லுங்கள், நிஜமாலே என் பேர் பானு தான். இன்றைக்கி என் வீட்டில் இந்த பன்னு இருந்தது. இந்த பன்னை வச்சு நான் சிம்பிள் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். சட்டுன்னு செஞ்சு நீங்கள் பட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்த்த அளவை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. தேங்காய் பன்னும் பன் அல்வாவும் தாங்க நான் செஞ்சுருக்கேன். 2 ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு சர்க்கரை, 1 பன்னோ 2 பன்னோ உங்கள் தேவையை பொறுத்து எத்தனை பன்னு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 1 பன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் துருவின தேங்காய், இந்த மாதிரி துருவி வச்ச தேங்காய். இப்போ நம்ம இந்த தேங்காயில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு கரண்டியாலேயோ இல்லை கையாலேயோ நல்லா அதை கிளறி விட்டுடுவோம். நல்லா கலக்கிறாப்பில் கிளறி விட்டு அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இந்த பன்னில் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பன்னை இந்த மாதிரி வெட்டிக்கலாம். கத்தி வச்சு வெட்டிட்டு பட்டரோ அல்லது நெய்யோ, நான் நெய் தடவுனா என்கிட்ட பட்டர் இல்லை, உங்களுக்கு வேணுன்னா பட்டர் தடவிக்கோங்க. ஆனால் இந்த நெய் தடவுன டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நம்ம அதை மூடி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு நெய்யோ பட்டரோ எதுனாலும் சரி நீங்கள் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். திருப்பி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த சர்க்கரை தேங்காய்லாம் நல்லா அந்த ஸ்டஃபிங் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆக வெட்டிக்கலாம் அதை இந்த மாதிரி. ஆனால் நான் 2 பீஸ் தான் வச்சுருக்கேன் தட்டில்னு பார்க்காதீங்க. நான் அங்கே கிச்சன்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டாங்க, தீர்த்துட்டாங்க. அதனால தான் 2 பீஸ் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது பார்க்க, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த நெய், அந்த தேங்காய், சர்க்கரை எல்லாம் சேர்ந்து அந்த ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன் அல்வா தாங்க. பன் அல்வாவுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி 2 பன் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சது, ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி. அப்புறம் நம்ம பன்னை பிச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அதில் நெய் ஊற்றி நம்ம முந்திரியை வறுத்து ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம அதே பேனில் நம்ம வச்சுருக்க பன்னை பிச்சு வச்சுருக்க பன்னை போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி தனியாக நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நீங்கள் சர்க்கரையை போட்டுருங்க. எந்த ஒரு கம்பி பதமும் தேவை கிடையாது. அதனால் சர்க்கரையை போட்ட உடனே தண்ணியை ஊற்றி ரொம்பலாம் கொதிக்க வேணாம். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நீங்கள் ஃபுட் கலரும் ஏலக்காவும் தட்டி போட்டுருங்க. எந்த ஒரு கம்பி பதமும் தேவை கிடையாது. லைட்டாக நம்மளுக்கு கொதிச்சிருந்தால் போதும். அதில் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னை நம்ம அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். இந்த அல்வாவுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. நீங்கள் லைட்டாக கிளறி விட்டாலே அந்த பன்னெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அந்த மசிகிற மாதிரி நம்ம அதை அழுத்தி கிளறி விடலாம். இந்த மாதிரி அழுத்தி கிளறி விட்டிங்கன்னா அது நல்லாவே குழஞ்சாப்பில் ஆயிரும். அதுக்குன்னு இந்த அல்வா கொலன்னு ரொம்ப அப்படியும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் நெய் போடுங்க. நெய் ஊற்றிட்டு நான் சொன்னேன் இல்லையா, 1.5 டீஸ்பூன் நெய் மட்டுமே எனக்கு இந்த அல்வாவுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அந்தளவுக்கு தேவைப்படலை இந்த அல்வாவுக்கு நெய். அது உங்களோட இதை பொறுத்து பார்த்துக்கோங்க எப்படின்னு. நெய் மட்டும். அதுக்கப்புறம் முந்திரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அல்வா சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. பன் அல்வா. அந்த ஸ்நாக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பன்னில் இந்த அல்வாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நினச்சதை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பன் அல்வாவும் அந்த தேங்காய் பன் ரோஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டன் அழுத்தி நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் ரீச் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ நான் போடுறதுக்கு பயனாக இருக்கும். அப்புறம் ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு போங்க. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் கொஞ்சத்தை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.